கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு மனுஷன் தன் சிந்தனையை சீர்படுத்தலையோ அவன் நிச்சயம் பாவம் செய்வான். எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமா சாபமா, இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய கோட்பாடு. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதமா சாபமா? நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா இதை செய், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா இதை செய், நீ செழிக்கணும்னா இதை செய், நீ நல்லா இருக்கணும்னா இதை செய். இதை நீ செய்யலைன்னா எண்ணமா மாறுவ, சாபமா மாறுவ. பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க ஆசீர்வாதமா சாபமா? புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க ஜீவனா மரணமா? ஆமென் சொல்லலையே. ஆமென். ஜீவனா மரணமா? உனக்கு ஜீவன் வேண்டுமா, மரணம் வேண்டுமா? பழைய ஏற்பாட்டில் இந்த சத்தியம் மறைந்திருந்ததை ஒழிய பொதுவாய் பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதமா சாபமா? தேவனை தேடு, கட்டளைகளை பின்பற்று, நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. உன் எண்ணெயை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய அப்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. இப்படி இல்லையா, சாபம். உன்னை நான் சாபத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலையும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ எத்தனையோ மூட்டையை கொண்டு போய் விதைப்பாய், கொஞ்சம் தான் அறுவடை செய்வாய். என்ன ஆசீர்வாதமா சாபமா? புதிய ஏற்பாடு ஜீவனா மரணமா? ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதுன்னு. உனக்கு ஜீவன் வேண்டுமா, மரணம் வேண்டுமா? ஜீவனா மரணமா? ஆகவேதான் புதிய ஏற்பாட்டின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை நமக்காக சிலுவையிலே அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நாம ஆசீர்வாதமா சாபமா என்பதை விட ஜீவனா மரணமா என்பதை அதிகமாய் நாம சிந்திக்கணும். ஆமென். நான் ஆசீர்வாதத்தை பெறுகிறேனா இல்லை சாபத்தை பெறுகிறேனா என்பதை விட நான் ஜீவனை உடையவனா இல்லாவிட்டால் மரணத்தை உடையவனா? கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறதா, இல்லை இந்த உலகத்தின் சாபம் மரணம் என்னை பிடித்திருக்கிறதா? ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்திற்கு அதிகமாய் பேசப்படலை. ஏசாமியும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க பலரால் நிந்திக்கப்படுவீங்க, அடிக்கப்படுவீங்க, துன்பப்படுத்தப்படுவீங்க. என்ன? சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் சொன்னார், நெருக்கமான வழியை தெரிந்து கொள். விசாலமான வழி அது நரகத்துக்கு இல்லாவிட்டால் பாதாளத்துக்கு கொண்டு போகும். ஸோ ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கிற காரியம் ஜீவனா மரணமா, இல்லாவிட்டால் பரலோகமா நரகமா? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது. இந்த பார்வைக்குள்ளாய் நம்ம வந்த பிறகு என்ன பிரச்சனை, என்ன பாடு வந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். என்ன? நான் ஜீவனை நோக்கி போறேன்ப்பா, நான் ஜீவனை நோக்கி போகிறேன். எனக்கு பாடுகள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானம் வரலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பூமியிலே நான் மரணத்தை சந்தித்தாலும் நான் ஜீவனை நோக்கி போகிறேன். எனக்கு ஒரு நித்திய ஜீவன், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ பெரும்பாலும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம வரும் பொழுது ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம வருவோம். ஆனால் தேவன் நமக்கு ஜீவனை தான் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை.
பெரும்பாலும் நம்ம ஆண்டோடைய ஆலயத்துக்கு இல்லாட்ட தேவனை நோக்கி வரும் பொழுது ஜீவனை பெறும்படி தான் வரணும். பெரும்பாலும் சபைகள் இல்லாட்டால் நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது ஜீவனை மேன்மைப்படுத்தி நம்ம பிரசங்கிக்காமல், ரட்சிப்பை மேன்மைப்படுத்தி பிரசங்கிக்காமல், இயேசுக்கு தருகிற அந்த பாவ மன்னிப்பை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம மேன்மைப்படுத்தி பிரசங்கிக்காமல், சுகத்தை நம்ம மேன்மைப்படுத்தி பிரசங்கிக்கிறோம். இயேசு உங்களுக்கு சுகம் அளிக்கிறவர். ஸோ அவங்க வருவாங்க, சுகம் பெற்ற உடனே போயிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு யாரை காண்பித்தோம்? சுகம் அளிக்கிற இயேசுவை காண்பித்தோம். ஜீவன் தருகிற இயேசுவை நம்ம காண்பிக்கலை. இன்னைக்கு ஆகவே தான் நிறைய பேர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இல்லாவிட்டால் சபைக்கு இல்லாவிட்டால் சுவிசேஷ கூட்டத்திற்கு வந்து கொஞ்ச காலம் சபையிலிருந்து போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஜீவனை அவர்களுக்கு காண்பிக்கலை. இயேசு உனக்கு வேலை கொடுப்பார், இயேசு உனக்கு வீடு கொடுப்பார், இயேசு உனக்கு பிஆர் கொடுப்பார், இயேசு உனக்கு குழந்தை கொடுப்பார். ஆமீன். இயேசு உனக்கு திருமணம் செய்து வைப்பார். ஸோ இதெல்லாம் பேக்கேஜில் வர்றது. இதெல்லாம் அந்த மெயின் மெனு இல்லை. பிரைஸ் எல்லாம் மெயின் என்ன? இயேசு உனக்கு ஜீவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ இதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் அநேகர் பின்மாற்றத்துக்கு போகிறாங்க? ஏன் இன்றைக்கு சபையில் அநேகர் சபையை விட்டு விலகி பின்மாற்றத்துக்கு போகிறாங்க? ஏனென்றால் அவர்களுக்கு விஷயம் புரியலை. நான் ஜீவனை தேடி வந்தேனா இல்லை ஆசீர்வாதத்தை தேடி வந்தேனா? பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வாதத்தை தேடி வர்றவங்க ஒன்ஸ் அது கிடைச்சிட்டா போயிடுவாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறீங்க, அவங்க சொல்கிறாங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ முடித்த உடனே உனக்கு நான் டிகிரி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. சரியா? நீங்கள் 4 வருஷம் முடித்த உடனே டிகிரி கிடைச்ச உடனே நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் அங்கேயே இருக்க மாட்டீங்க, அவங்களும் உங்களை வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிதான் இன்றைக்கு சபைகளில் நீ சுகம் தரும் இயேசுவை பிரசங்கித்தால் சுகம் கிடைச்ச உடனே அவங்க என்ன செய்திருவாங்க? போயிடுவாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை. தப்பு யார் மேலே? நம்ம மேலே. நம்ம பிரசங்கித்த பிரசங்கத்தின் மேலே தப்பு. அல்லேலூயா. அதை ஒரு புழுவை போல் அதை பயன்படுத்தணும். உனக்கு சுகம் இயேசு தருவார், ஆனால் அவர் தான் ரட்சகர். இந்த சுகம் மட்டும் உனக்கு போதாது, உனக்கு ஜீவன் தேவை. அல்லேலூயா. நீங்களும் யாரையாவது ஆண்டவருக்குள்ள நடத்தும் பொழுது இயேசுவின் வசனத்தை சொல்லி நடத்துங்க. ஆமென். இந்த உலகம் மாயை, இந்த உலகம் முடிய போது இயேசு ஏன் சிலுவையிலே மரித்தார்? உனக்கு ஜீவன் கொடுக்க, இல்லாவிட்டால் நரகம், இல்லாவிட்டால் மரணம் என்பதை மிக அழகாய் அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கணும். ஆமென். இல்லாட்டா நீங்கள் வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் பாஸ்டர் உங்கள் தலையில் கை வச்சா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அவங்க வந்துடுவாங்க, சுகம் கிடைச்சிடும், போயிடுவாங்க. ஆனால் அவங்கள நம்ம பரலோகத்தில் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் முஸ்தாபாவில் பார்க்கலாம், இல்லாட்டா எங்கேயாவது ஆக்கர் சென்டரில் பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இன்றைக்கு ஜீவனா மரணமா? எத்தனை பேர் இன்னைக்கு ஜீவனில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு மரணத்தில் நோக்கி ஓடுறேன்னு சொல்கிறத ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? ஜீவனா மரணமா? பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம். யாருக்கெல்லாம் மாம்ச சிந்தை இருக்கோ அது அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வரும். ஆவியின் சிந்தனை அதுதான் நமக்கு ஜீவனை, சமாதானத்தை கொண்டு வரும். மாம்சத்தின்படி நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய லைஃப்பை நம்ம யோசித்து பார்க்கணும். நாம் அதிகமாய் சிந்திப்பது உலகத்தையா ஆண்டவரையா? நம்முடைய வாழ்க்கை அதிகமாய் கவனம் செலுத்துவது நம்முடைய பொருள் மீது, நம்முடைய பணத்தின் மீது, நம்முடைய உலக சௌகரியத்தின் மீதா, இல்லை ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இதன் மீதா? சரியா? ஸோ இதில் இந்த சிந்தனை என்று சொல்லும் பொழுது உங்களுடைய பர்சனல் லைஃப்பை குறித்து உங்களுக்கு சிந்தனை இருக்கும். அது கட்டாயம் இருக்கணும். உங்களுடைய படிப்பை குறித்து சிந்திக்கிறீங்க,
ஸோ நான் உடனே சொன்ன உடனே உங்களுக்கு மாம்ச சிந்தை இருக்கக்கூடாத உடனே இப்போ படிக்கிற பிள்ளைகள் நம்மளாம் அந்த காலத்தில் படிக்கும்பொழுது என்ன செய்வோம், சில ஃபார்முலாஸ் என்ன செய்வோம், அடிக்கடி சிந்திச்சு பார்த்துட்டே இருப்போம். அதுவும் அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ், a² + b² = எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, எனக்கு மறந்துடுச்சு. சரியா, அதெல்லாம் என்ன செய்வோம், அப்படியே மனசில் வச்சு சிந்திச்சுட்டே இருப்போம். நியூட்டன்ஸ் லா என்ன, இந்த சில ஃபார்முலா, சில அந்த கோட்பாடுகளை எல்லாம் என்ன நம்ம படிச்சிருப்போம். சைன் தீட்டானா என்ன, அதெல்லாம் படிச்சிருப்போம். இதெல்லாம் இப்போலாம் அதுதான் தெரியுது, அந்த வேல்யூ எல்லாம் போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. பிரைஸ் எல்லாம் காஸ் தீட்டானா என்ன, டேன் தீட்டானா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு அது புரியுதா? ஓகே, பிரைஸ் எல்லாம், ஆமேன். சரி சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம நினைக்கணும். இதெல்லாம் நினைக்கலன்னா நீ ஸ்கூலில் பாஸ் பண்ண மாட்டேன். சரியா, உன்னுடைய ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை எப்படி முடிக்கணும், அதை குறிச்செல்லாம் திங்கிங் இருக்கணும். நான் வேலை முடிச்சுட்டு வந்தோடனே என் ப்ராஜெக்டை பற்றி நினைக்க மாட்டேன் அப்படின்னா அது வேலைக்காகாது. இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கலாம், இந்த பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த எடுக்கிற இந்த கோர்ஸில் இன்னும் எப்படி நல்லா படிக்கலாம், எப்படி நல்லா முன்னுக்கு வரலாம், இந்த திங்கிங் கட்டாயம் இருக்கும். இது ஒரு வட்டம். இன்னொரு திங்கிங் உண்டு, எப்படி நான் ஆண்டவருக்கு பிரியமாய் மாற முடியும் என்ன, அது மெயின் திங்கிங். சரியா, இன்னொரு திங்கிங் இருக்குது, உலகம், எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், யாரை கவுக்கலாம், யாரை ஏமாத்தலாம், அவன் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கிறானே, அவனை என்ன பண்ணலாம். சரியா, மாம்ச சிந்தை. நமக்குள்ள நம்முடைய குடும்பத்தை குறித்த ஒரு சிந்தனை ஓடும், நம்முடைய பிசாசினுடைய காரியங்கள், கோபம். யாரோ ஒருத்தர் உங்களை திட்டாரு, நீங்கள் பஸ்ஸில் ஏறும் பொழுது ஒருத்தவங்களை இடித்தாங்க, ஒரு இடி, நீங்கள் போய் அங்கே விழுந்தீங்க. சரி, அவன் தெரியாமல் இடிச்சிட்டான், ஆனால் இன்னும் நீங்கள் அவனை மறக்கலை. இது நடந்து 4 வருஷம் ஆகிருக்கும். சரியா, இன்னும் அதே கோபம், அதே எரிச்சல், இதெல்லாம் மாம்ச சிந்தை. ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறுவதை குறித்து சிந்திக்கலாம். சிலர் தாங்கள் செய்த பாவத்தையே, பாவ மன்னிப்பு கேட்டு தாங்கள் செய்த பாவத்தையே எவ்ரிடே நினச்சி 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 பாவம் செய்துட்ருப்பான். சரியா, தான் செய்த பாவத்தையே சிலர் மேலே உள்ள கோபத்தில் அப்படியே இவங்க அந்த ஆளை கொண்டு வந்து அவனை முன்ன நிறுத்தி அவனை இந்த கன்னத்தில் ஒரு அடி, இந்த கன்னத்தில் ஒரு அடி அடிக்கிற மாதிரி மனதில் கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பான். இதெல்லாம் மாம்ச சிந்தை. இதெல்லாம் என்ன, மாம்ச சிந்தை. நமக்கு ஆவிக்குரிய சிந்தை வேணும். மன்னிக்கணும், செபிக்கணும், ஆவியில் வளரணும், கர்த்தருக்காக உழைக்கணும், ஆண்டவருடைய திட்டங்களை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தத்தில் வளரணும், வசனத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுவது ஆவிக்குரிய சிந்தை. கதை புஸ்தகத்தை படிச்சுட்டு அதில் வர ஹீரோயினை நினச்சிட்டு இருக்கிறது மாம்ச சிந்தை. ஆமீன். பாஸ்டர் சொன்ன பிரசங்கத்தை தியானிப்பது ஆவிக்குரிய சிந்தை. ஆமீன். யாருக்கிட்டையோ கண்ட காரியங்களை பேசி மற்றவங்களை குறித்து நியாய தீர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க, அது மாம்ச சிந்தை. கோல் சொல்றது மாம்ச சிந்தையினுடைய வெளிப்பாடு. ஹலோ, பிரைஸ் எல்லாம், ஆமீன். சரி, மாம்ச சிந்தை உனக்கு இருந்தால் உனக்கு அது மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். பாவம் எப்படி உற்பத்தி ஆகுதுனாலே சிந்தையிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஆமீன். உங்க சிந்தனை. எந்த ஒரு மனுஷன் தன் சிந்தனையை சீர்படுத்தலையோ அவன் நிச்சயம் பாவம் செய்வான். நிச்சயம் பாவம் செய்வான். பாவம் தற்செயலா நம்ம செய்யறதில்ல. பாவம் பிளான் பண்ணி செய்வோம், நல்லா யோசித்து செய்வோம். யாரையாவது ஒருத்தரை இன்சல்ட் பண்ணணும்னா நல்ல மனசில் பிளான் பண்ணி அவங்க இப்படி நடந்து வருவாங்க, நாம் இப்படி நடந்து போவோம், அவங்க ப்ரைஸ் லாட் சொல்லும்போது அப்படி திருப்பிட்டு போகணும். என்ன பிளானிங்கிறீங்க நம்ம ஆட்கள். ஹலோ, ப்ரைஸ் லாட். அங்கே வரும்பொழுதே இவங்க பிளான், அவள் வரா, நமக்கு நேராக வரா, அப்படி என்ன செய்வோம் தெரியாத மாதிரி ஃபோனில் நம்பரும் இல்லை, ஒன்றும் இல்லை, லாக்கில் இருக்கும், அந்த லாக்கெல்லாம் கழட்டலை, அப்படியே எடுத்து ஹலோ ஹலோ அக்கா அக்கா அக்கா, மாம்ச சிந்தை, எங்கேயாவது போய் மோதுவேன். ப்ரைஸ் எல்லாம், ப்ரைஸ் எல்லாம், மாம்ச சிந்தை. சரி, அவங்கள பிடிக்கல, அதனால் என்ன ப்ரைஸ் தான் சொல்லிட்டு போ. ஆமீன். மாம்ச சிந்தை உன்னை பாவத்தில் கொண்டு போகும்.
ஆவிக்குரிய சிந்தை உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். ஆமென். ஒரு மனுஷனுடைய மாம்ச சிந்தை தான் அவனை கொலைகாரனாய் மாற்றுகிறது, ஏமாற்ற பண்ணுகிறது, அவனை பலவிதமான பாவ பழக்கத்துக்கு கொண்டு போகுது. அதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மாம்ச சிந்தையை நீ மாற்றணும்னா என் வசனத்தை தியானி, என் வசனத்தை தியானி, இரவும் பகலும் வசனத்தை தியானம் பண்ணு. அப்போதான் மாம்ச சிந்தையை மேற்கொள்ள முடியும். உலகத்தில் மாம்ச சிந்தையை யாராலையும் மேற்கொள்ள முடியாது. வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலும் தான் மாம்ச சிந்தையை மேற்கொள்ள முடியும். உலகத்தில் வேற யாராலும் மாம்ச சிந்தையை மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. போய் தவம் இருக்கலாம், மாற்ற முடியாது. மாம்ச சிந்தையை மாற்றுகிறதுக்கு ஒரே வல்லமை வசனத்துக்கு தான் உண்டு, இயேசுவின் வார்த்தைக்கு தான் உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் சொல்ற, வசனத்தை தியானி. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வசனம் வாசிக்கல, யாரெல்லாம் வசனத்தை தியானிக்கல, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே மாம்சமா இருக்கும். ஆமென். மாம்சமா இருக்கும். அவங்க அந்நிய பாஷை கூட பேசுவாங்க, பாட்டு கூட பாடுவாங்க. ஆமென். அந்த பாட்டு பாடும் பொழுது அப்படியே இணைஞ்சு பாடுவாங்க. நீ வசனத்தை தியானிக்கல. எனக்கு பாஸ்டர், ஒரு நாளைக்கு நான் ஒரு 2 அதிகாரம் கூட வாசிக்கிறது இல்லை, வசனம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ மாம்ச சிந்தையில தான் இருக்கிறன்னு அர்த்தம். அன்லெஸ் சிலருக்கு படிக்க முடியாத சிலருக்கு அட்லீஸ்ட் அந்த ஜெபத்திலேயாவது இருப்பாங்க. அந்த ஜெபத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த காலத்திலலாம் நீங்கள் இந்த பெந்தேகோஸ்து ஆட்களை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 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 இருப்பாங்க. என்ன ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், விதவிதமாக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க, தங்களுடைய சிந்தனைகளை மாற்றும்படி அப்படி ஸ்தோத்திரங்களை சொன்னாங்க. ஆனால் அவன் சிந்தை மாறுவதற்கு ஒரே வழி, பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆண்டவருடைய வசனத்தை தியானம் பண்ணணும். அப்போதான் நமக்கு நல்ல குணங்கள் வரும். நல்ல குணங்கள் எங்கே வருது? சிந்தையில் வந்து தான் வருது நமக்கு நல்ல குணங்கள். பிரைஸ் எல்லாம். அந்த கலாத்தியர் 5:22 வாசித்த உடனே சொல்கிறேன், இன்னையிலேருந்து சாந்தமாக இருக்கணும். அப்படியே மனசில் நினைங்க, வீட்டுக்கார் கோபம் அப்படியே புயல் மாதிரி வர்றாரு, நீங்கள் அப்படியே தென்றலாக இருக்கிறீங்க வீட்டில். அப்போது அது மனசில் உருவாக்கணும். ஆனால் நம்மளால் முடியலையே. என்ன முடியலையே? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த அம்மா 4 வார்த்தை பேசுது. சரியா? ஈடு கொடுக்க முடியல. பெண் லாயர்ஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஈடு கொடுக்க முடியல. அந்த ஆப்போசிட்டில் பேசுகிற ஆளுக்கு தெரியல. இந்த அம்மா தப்பாக கூட வேகமாக சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய சிந்தனை என்ன? தயவு செய்து யோசிங்க. உனக்கு மாம்ச சிந்தை இருந்தால் நாம் ஆசீர்வாதமாய் ஜீவனை பெற முடியாது. உன் சிந்தையில் கோபம் இருக்கக்கூடாது, உன் சிந்தையில் வெறுப்பு இருக்கக்கூடாது, உன் சிந்தையில் இச்சைகள் காணப்படக்கூடாது, உன் சிந்தையில் யார் மேலேயும் வருத்தம் இருக்கக்கூடாது. ஆமென். வருத்தம் இருக்கக்கூடாது. நம்மளை ஏமாற்றுறது எது தெரியுமா? இந்த உலகத்தையே ஏமாற்றுறது எது தெரியுமா? வார்த்தை. உள்ள அவங்கள அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கலாமான்னு இருக்கும். வார்த்தை. பிரதர் நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். உங்களுக்காக தான் நான் காலையில் ஜெபம் பண்ணேன். ஏன் நீ நல்லா இருக்கிறன்றதுக்காக தான். ஹலோ. பொய்யான வார்த்தை. சிந்தை ஒன்று, வார்த்தை ஒன்று. அதற்கு பேரு தான் மாயமாலம். அதுதான் ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறார். எதை? மாயமாலம். சிந்தை ஒன்று, வார்த்தை ஒன்று. பிரைஸ் தி லார்ட். அவங்க வந்து ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியுது உங்கள் மனசு, உன் மனசு, உன் சிந்தனை, உன்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியுது. உன்னுடைய வார்த்தை வித்தியாசமாக இருக்குது. அதை தான் ஆண்டவர் வாந்தி பண்ணிடுவேன்றார். ஐயோ நீ நீ இப்படி இருக்காத. ஒன்று நீ அனலாக இருந்தால் அனலாரு, குளிராக இருந்தால் குளிராரு. சரியா? 2 அட்ஜஸ்ட் பண்ணாத. நீ மரணத்தை நோக்கி ஓடுறியா, ஜீவனை நோக்கி ஓடுறியா? உனக்கு என்ன சிந்தனை இருக்கு, அதுதான் முடிவு பண்ணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கிறீங்களா, இல்லை கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருந்தால் எங்கேயோ அவுட், எங்கேயோ
ஏதோ எங்கேயோ என்னமோ நடக்குதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியாம்மா, நான் சொல்றது சரியா? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எவ்வளவு ஊழியம் செய்யறோன்னு பார்க்கறது இல்லை, நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோன்னு ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா மனுஷனுக்கு பயப்படுற பயமா? கர்த்தருக்கு பயப்பட்டா உனக்கு ஜீவன், மனுஷனுக்கு பயந்தால் கண்ணிகளை கொண்டு வரும், பிரச்சனைகளை கொண்டு வரும், போராட்டங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சங்கீதம் 128 அற்புதமான ஒரு வசனம், அதிகாரம். அதுல பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை என்ன செய்வ? சாப்பிடுவ. உனக்கு பாக்கியம், நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்வ? எருசலேமின் வாழ்வை காண்ப. உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்ப. நீதிமொழிகள் 29:25 சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீ கர்த்தருக்கு பயப்படு, அது ஜீவன். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? ஜீவன். மனுஷனுக்கு பயப்படுவது இல்லாவிட்டால் மனுஷனுக்காக மனுஷனை பிரியப்படுத்த தேவனுடைய பயத்தை விட்டு வெளியே வருவது. ஆமென். மனுஷனை பிரியப்படுத்த. இன்றைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம தேவனை பிரியப்படுத்துறோமா, மனுஷனை பிரியப்படுத்துறோமா? அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. எத்தனை பிள்ளைகள் திருமணத்தில் தேவனை பிரியப்படுத்தினார்களா, மனுஷரை பிரியப்படுத்தினார்களா? என்ன? மனுஷனை பிரியப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்கள் நிறைய பேர். எங்களுக்கு ஊழியத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? மனுஷனை நான் பிரியப்படுத்த போகிறேனா, தேவனை நான் பிரியப்படுத்த போகிறேனா? மனுஷனை பிரியப்படுத்தினா அந்த நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அந்த நேரத்துக்கு பிரச்சனை தரமாட்டார். மனுஷனை பிரியப்படுத்தினார். நம்ம தேவனை பிரியப்படுத்த நின்னோம்னா சிங்கத்தின் கெபிதான். என்ன? சிங்கத்தின் கெபிதான். ராஜாவை பிரியப்படுத்த, சரி ராஜா 3 மாசம் ஒரு மாசம் சரி நான் பெட்ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லையே. என்ன? ஆனா அந்த 30 பேர் ஒரு மாசத்துக்கு அப்புறம் உயிரோடு இருப்பான். அந்த 20 அந்த தானியேலுக்கு விரோதமாய் கிரியை செய்த அந்த ஆட்கள் ஒரு மாசத்துக்கு அப்புறம் உயிரோடு இருந்து, தானியேல் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் அவனுக்கு சிங்கமா இருந்திருப்பாங்க, அவனுடைய சத்துருக்கள். ஆனால் எப்பொழுது தானியேல் தேவனை பிரியப்படுத்தும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் தேவனை பிரியப்படுத்தும்படி ஜெபத்தில் உண்மையா இருந்தாரோ, சத்துருக்கள் கொந்தளித்து எழும்பினாங்க. சத்துருக்களுடைய கரம் உயர்ந்ததை போல் இருந்தது, சத்துருக்கள் ஜெயித்ததை போல் இருந்தது. உண்மையாகவே ஜெயித்தார்கள். அவர்கள் நினைத்ததை போலவே தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ஏன்? தேவனுக்கு பயந்ததினால். ஆனால் அதற்கு பின்பு ஒரு மறைமுகமாய் ஒரு காரியம் நடந்தது, சத்துருக்களுக்கு தெரியல. ஆண்டவர் தானியேலோடு தான் இருக்கிறார், ஆண்டவர் தானியேலை கைவிட மாட்டார் என்கிற அந்த மேன்மையான அந்த ஆசீர்வாதத்தை அவனுடைய சத்துருக்கள் அறியல. அடுத்த நாள் காலையில செய்தி வருது, இதே ஏசாமிக்கு நடந்ததை போலவே அவரை முத்திரை போட்டு அந்த கல்லறையில் அடைத்ததை போல் இருந்தது. திடீரென்று காலையில இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை போல தானியேல் உயிரோடு கூட சிங்கத்தின் கெபியிலிருந்து வெளியே வருகிறார். சத்ரு அதோட முடிஞ்சான். அவங்க போய் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான். நல்லா சாப்பிட்டுட்டு விருந்து திராட்சரசம் எல்லாம் குடிச்சிட்டு என் சத்ருவை தீர்த்து கட்டி விட்டேன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கிறான். உடனே ராஜா ஆட்களை அனுப்புகிறான், போய் அவங்கள கூட்டு வா. தூங்கிட்டு இருக்கிற ஆள் அப்படியே பெட்டோடு தூக்கிட்டு வந்துருக்கானுங்க. சரியா? தூக்கிட்டு வந்து ஒன்றுனா போடு, சிங்கத்தின் வாயில போடு. ஏன்?
மனுஷனை பிரியப்படுத்தினால் மரணம். தேவனை பிரியப்படுத்தினால் உபத்திரம் வரலாம், ஆனால் நிச்சயமாகவே அது ஜீவனாய் முடியும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீ கர்த்தருக்கு பயப்படு, அது ஜீவன். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? ஜீவன். மனுஷனுக்கு பயப்படுவது இல்லாவிட்டால் மனுஷனுக்காக மனுஷனை பிரியப்படுத்த தேவனுடைய பயத்தை விட்டு வெளியே வருவது. ஆமென். இன்னைக்கு நீ மனுஷனை பிரியப்படுத்துறியா, தேவனை பிரியப்படுத்துறியா? ஏன் நான் ஒரு பெரிய ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி மனுஷரை நான் பிரியப்படுத்த போவதில்லை. ஹல்லேலூயா. என்னை சிலுவையில் அறைஞ்சாலும் சரி, என்னை சிங்கத்தின் கபியில போட்டாலும் சரி, நெவர் 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 தெய்வத்தை பிரியப்படுத்து. ஹல்லேலூயா. ஆமென். தெய்வத்தை பிரியப்படுத்து. இந்த நாளில் கூட உங்க வாழ்க்கையில தெய்வத்தை பிரியப்படுத்துங்க. தேவனை பிரியப்படுத்துவது ஜீவன். ஜீவன். நம்ம எத்தனை இடங்கள்ல ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தாம வாழ்ந்துட்டோம். என்ன நாம என்ன நினைக்கிறோம்? கடவுள் நமக்கு பிரியமானதை செய்யணும்னு நினைக்கிறது மாம்ச சிந்தை. ஆண்டவர் நான் நினைக்கிறத, நான் விரும்புறத ஆண்டவர் செய்யணும், அது மாம்ச சிந்தை. ஆவியின் சிந்தை என்ன தெரியுமா? உங்க சித்தம் என்ன? ஆமென். ஆண்டவரே உங்க சித்தம் என்ன? நான் பிரசங்கம் பண்ணது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கீங்களா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். மாம்ச சிந்தை என்ன? எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் பெரிய நானே அதை செய்திருக்கிறேன், அதை செய்யுங்க, நல்லது தான். ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும். நான் ஒரு முறை இந்த சிங்கப்பூருக்கு வரும்போது 34 ஜப குறிப்பு எழுதி வச்சுருந்தேன். அது ஒன்று என் லைஃப்பில் அப்போ இல்லை, எழுதி வச்சு ஜெபம் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும். அதில் ஒரு ஜெப குறிப்பு, எனக்கு ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை, ரொம்ப கலராக ஒரு குழந்தைய கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தேன். எப்படி? ரொம்ப கலராக. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இருந்தேன். தம்பு நீங்கள் குழந்தையில பார்த்தீங்கன்னா, ஷோபனெல்லாம் பார்த்துருக்கீங்கல்லம்மா, ரொம்ப கலராக இருப்பான். நாங்கள் கூப்பிட்டு போனால் சைனீஸ் லேடிஸ் எல்லாம் அவனை பார்த்துட்டு எங்கள் முகத்தை பார்ப்பாங்க, இவங்களுக்கு பிறந்த குழந்தை தானா இது அப்படின்னு சொல்லி அப்படி இருப்பான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஆனால் அந்த ஜெபம் நாட்கள் ஆக ஆக அவன் கலர் மாறிட்டான். அவன் இப்போ கொஞ்சம் டார்க் ஆகிட்டான். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். டார்க் ஆகிற ஆட்கள் வெள்ளை ஆகிறதுக்கு எத்தனையோ க்ரீம் இருக்குது, இவன் என்ன க்ரீம் போட்டானோ தெரியல, கலராக இருந்தவன் கருப்பாயிட்டான். சரி, ஓகே. நான் என்ன சொல்கிறேன், நான் கேட்ட எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கொடுத்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த விண்ணப்பங்கள்லேயே என்னுடைய பெரிய விண்ணப்பம், நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்றையிலிருந்து நான் சொல்கிற ஒரே ஜெபம், சுவாமி நான் உங்கள் சித்தத்தை செய்யணும். ஆமென். நான் உங்கள் சித்தத்தை செய்யணும், அதுதான் எனக்கு ஜீவன். நான் ஒரு நாளும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காததுனால எனக்கு தெரியல, என் புத்திக்கு தெரிந்து ஒரு நாளும் நான் முறுமுறுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்ட மாதிரி எனக்கு தெரியலை. மனசில் வேதனை இருக்கும், சுவாமி இப்படி நடந்து போச்சு, இப்படி ஆயிடுச்சுதே. சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்கள் சித்தம். உங்கள் கையில் இருக்கிற களிமண் நான் விரும்புகிறத அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வம் நீங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லை. நான் விரும்புகிறத என் பிள்ளையே செய்கிறதில்ல, நான் விரும்புகிறத என் குடும்பத்தாரே செய்கிறதில்ல, நான் விரும்புகிறத சபையே செய்கிறதில்ல. தெய்வம் எதற்கு நான் விரும்புகிறத செய்யணும். ஆமென். அவர் என்ன விரும்புகிறாரோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். அவர் பெருகணும், நான் சிறுகணும். அதுதான் ஜீவன், அதுதான் ஜீவன். துன்பத்தில் போறீங்களா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உபத்திரவத்தில் போறீங்களா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அனுமதித்தார். உன் தலையில் இருக்கிற ஒரு முடியாகிலும் தேவ சித்தம் இல்லாமல் விழலை. கையில் இருக்கக்கூடிய அந்த அடைக்கலான் குருவி தேவ சித்தம் இல்லாமல் விழலை. உனக்கு ஒரு உபத்திரம், ஒரு பிரச்சனை வந்தால் தேவன் அனுமதித்தார், அவ்வளவுதான். அதுதான் நான் ஏறெடுக்கிறேன். சுவாமி நீங்கள் அனுமதித்திருக்கிறீங்க. ஏன் இந்த உபத்திரம் நீங்கள் அனுமதித்திருக்கிறீங்க, ஏன் இந்த பிரச்சனை நீங்கள் அனுபவித்திருக்கீங்க, ஏன் எனக்கு இந்த நெருக்கம் நீங்கள் அனுபவித்திருக்கீங்க. ஆமென். நீங்கள் அனுபவிச்சீங்க, நீங்கள் தான் என்னை வச்சிருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜீவன்
இல்லாவிட்டால் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா, தேவனுக்கு பிரியமா இருக்கியா, இல்ல மனுஷருக்கு பிரியமா இருக்கியா? பிரைஸ் தி லார்ட். உங்க மனசாட்சி பேசணும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க டைம் தரேன், நிறுத்தி உங்க மனசாட்சி பேசணும். நான் தேவனுக்கு பிரியமா நடக்கிறேனா? ஆமென். நம்ம நினைக்கிறோம் மற்றவங்களை ஏமாத்துறதுனால மற்றவங்க ஏமாத்தப்பட. இல்லையா, நீ உன்னை ஏமாற்றிக்கிற. ஏமாத்துறவங்க செய்கிற பெரிய பிளண்டர் என்ன தெரியுமா? அவங்க தங்களை ஏமாத்தி கொள்றாங்க. தங்களை ஏமாத்தி கொள்றாங்க. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சுவாமி, இனி நான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவருடைய எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆண்டவர் ஆசீர்வதிக்காம நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படுறது? ஆண்டவர் உயர்த்தாம நம்ம எப்படி உயர்த்தப்படுவது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நம்மை காக்கலன்னா நம்ம எவ்வளோ பெரிய பூட்டு வாங்கி வச்சாலும் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆமென். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை காக்கலன்னா நம்ம எவ்வளோ இன்சூரன்ஸ் என்னெல்லாம் எடுத்து வச்சா என்ன பிரயோஜனம்? ஆமென். இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஒரு காரியம் செய்யும் பொழுது இருதயத்தில் ஒரு நடுக்கம் இருக்கணும். ஒரு காரியம் பேசும் பொழுது இருதயத்தில் ஒரு நடுக்கம் இருக்கணும். ஐயோ, நான் இதை செய்யறேனே, இது தேவனுக்கு பிரியமா? இன்னைக்கு அந்த பயம், இன்றைக்கு சபைகளில தெய்வ பயம் இருக்கா? ஒரு கேள்வி. இன்றைக்கு ஊழியர்களிடத்துல தெய்வ பயம் இருக்கா? என்ன தெய்வ பயம் இருக்கா? நம்ம தெய்வ பயத்தோடு தான் நம்ம வாழ்கிறோமா? நம்ம என்னெல்லாம் பேசுறோம், என்னெல்லாம் நடக்கிறோம், நம்மை உருவாக்கின தெய்வத்திற்கு எவ்வளவு நேரம் தரும்? ஜீவனா மரணமா? தெய்வ பயம் இருந்தால் நிச்சயமாய் ஜீவன். தெய்வ பயம் இல்லைன்னா நிச்சயமாய் ஜீவன் இல்லை. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பயம். தெய்வ பயம் என்பது தேவன் மேல் உள்ள ஒரு உன்னத அன்புன்னு சொல்லுவேன். ஒரு மனைவி புருஷனுக்கு பயப்படுகிறாள். எதுக்கு பயப்படுற? அடிப்பான்னா தெரியல. அப்படி நீங்களாம் அடிப்பீங்களா எனக்கு தெரியல. அப்படி ஒரு தெரியல. ஒரு மனைவி புருஷன் அடிப்பானா பயப்படுறாங்க? இல்லை, அன்பினால பயப்படுறா. என்ன? அன்பினால பயப்பட. ஐயோ, அவருக்கு நான் சரியானதை தரணுமே, சரியாத அவரை நல்லா கவனிச்சு கொள்ளணுமே. என்ன? அன்பினால. ஒருத்தரை பார்த்து எழுந்து நிற்கிறது பயத்தினால எழுந்து நிற்கிறோமா, மரியாதையினால எழுந்து நிற்கிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற பயம் வேறு. ஏசாமி கண்ணெல்லாம் கொத்த மாட்டார். அவர் கண்ணு கொத்துற தெய்வம் அல்ல, அவர் மன்னிக்கிற தெய்வம். அவர் மேல் பயம் என்பது அன்பு, அளவிற்கு அடங்க முடியாத ஒரு அன்பு. ஐயோ, நான் செய்கிற வார்த்தையினால என் தேவனுடைய இருதயத்தை நான் விசனப்படுத்தி விடுவேனோ. இருக்கீங்களா? அப்படி எப்போது யோசிக்கிறீங்களா? நான் கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துறேனா? அதுதான் பயம். அதுதான் எனக்கு பயம். நான் கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துறேனா? ஆமென். ஆண்டவர் பயப்படுகிறவர்கள் நிச்சயமாகவே ஜீவனை நோக்கி போவார்கள். லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். தேவனுடைய பாதமா கவலையா? மார்த்தாலே, நீ பற்பல காரியங்களை குறித்து என்ன செய்ற? கவலைப்படுற. உனக்கு ஜீவனை கொண்டு வரப்போவது தேவனுடைய பாதம். கவலை உனக்கு மரணத்தை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும்.
பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சபை பிள்ளைகள், விசுவாசிகள் கவலைப்படுறவங்களா இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யறாங்க? கவலை. ஏன் பிரதர் கவலையா இருக்கிற? ஏங்க சிஸ்டர் கவலையா இருக்கிறீங்க? இன்னைக்கு இதுதான் நாம கவலை. ஆண்டு சொல்ல, நீ கவலைப்பட்ட அது மரணத்தை கொண்டு வரும். தேவனுடைய பாதத்தை பிடி. என்ன கவலை, என்ன பிரச்சனை ஆனாலும் ஆண்டுடைய பாதத்தில் போய் உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கவலைப்பட்ட வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதே. கவலைப்படுறதுனால உன்னுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை நீ உயரமா மாத்திடுவியா? என்ன? கவலைப்படாதே. இன்றைக்கு சபையில அநேகர் ஏன் ஆசீர்வாதமா இல்லை? கவலை. அப்படியே ஒடிக்கிறது அவங்கள. அப்படியே எலும்புந்தோலமா மாறிடுறாங்க. கவலை. எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்திரித்து என்ன செய்யுங்க? விண்ணப்பம் பண்ணுங்க. தேவனுடைய பாதமா நீ கவலைப்பட போறியா? நீ கவலைப்பட வியாதி வரும், தொல்லைகள் வரும், டிப்ரெஷன் வரும். நிறைய பேருக்கு ஏன் டிப்ரெஷன்? கவலை. என்ன ஆகும்? நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு சபையில நம்ம ஊழியத்தை குறித்து கூட எனக்கு கவலைப்படுறதை நான் நிறுத்திட்டேன். ஒரு காலத்துல ரொம்ப கவலைப்பட்டேன், அதனால ரொம்ப பிரச்சனையெல்லாம் வந்தது. இப்பெல்லாம் கவலையே இல்லை. ரெனோவேஷனுக்கு இன்னும் 150,000 தேவைப்படுது. கவலை இல்லை. ஆண்டவர் தருவார். ஆண்டவர் யாரை தரணும்னு வச்சிருக்கிறார் அவங்க தருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தருவார். என்னை அழைத்த தெய்வன் தர வைப்பார். அவர் கொண்டு வந்து தருவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்தை வாங்குறதுக்கு அப்படிதான் யோசித்து கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா தலை சுத்துது. கணக்கெல்லாம் போடலை. போய் உட்காந்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெள்ளியும் பொண்ணும் உம்முடையது, வானமும் பூமியும் படைத்த தெய்வம், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், எனக்கு கொடுங்க. உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு எதிலும் குறை வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னால் நான் எதிலும் உனக்கு குறையே வைக்க மாட்டேன். ஆமேன். எல்லாத்துலையும் நிறைவை காண்பேன்னு சொன்னார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய சந்தோஷம். கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் குறை வைக்க மாட்டார். நம்முடைய ஆண்டவர் 20 லட்சம் ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்த தெய்வம் நமக்கு ஆகாரம் தர மாட்டாரா? 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000ங்களை போஷித்த தெய்வம் நம்மை போஷிக்க மாட்டாரா? நம்ம ஏன் கவலைப்படணும்? கவலை மரணத்தை கொண்டு வரும். கவலைப்படாத. எதை குறித்து கவலைப்படாத. விசுவாசம், நம்பிக்கை, தேவ பாதத்துல போய் அறிக்கையிட்டு, நீங்க எனக்கு அற்புதம் செய்வீங்க, நீங்க பெரியவங்க, நீங்க அற்புதர், இந்த அற்புதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவின் தழும்பால நான் என்ன செய்யறேன்? சுகமாகிறேன். நான் சுகமாகிறேன் அறிக்கை பண்ணிட்டே இரு, தானா அந்த வியாதி போயிடும். கவலைப்படாதீங்க. பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. வித்தியாசமா தான் வளருவாங்க. நேரம் வரும்பொழுது ஆண்டவர் அவர்களை ஒளிவு மரமாய் மாற்றுவார். கவலைப்படாதீங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. நிறைய பேர் வாழ்க்கையில கவலைப்பட்டே சாதிக்கல. தேவனுடைய பாதத்தை போய் படிங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு இருக்கிறீங்க. அந்த ஜெபத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர்கிட்ட போய் கவலையே அழாதீங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். நான் கவலைப்பட போறதில்லை. நாள் வரும், எனக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு எல்லாமே நன்மையா தான் முடியும். நன்மையின் கிருபை என்னை தொடரும். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டில் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். ஹல்லேலூயா. பெட்டில் படுத்தாலும் நான் சாக மாட்டேன். பிரசங்கம் பண்ணிட்டே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிடுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த இழுத்துட்டு கால் வராமல் கை வராமல் நோ. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நல்லா உழைத்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் சேர்ந்துடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எதற்கு கவலைப்படுற? கடனை குறித்து கவலைப்படாது. அவர் அடைப்பார். அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க அடைங்கப்பான்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, அவர் அடைச்சிடுவார். இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டு இருக்காது. கடன் வாங்குறத முதல்ல நிறுத்து. அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு போய் கடனை வாங்கிட்டு நெக்லஸ் கடன் கொடுத்து வாங்கணுமா? நெக்லஸ், செயின் கடன். இந்த சிட்டி பேங்க் இப்படி எடுத்து ஒரு கார்டை தர, அந்த கார்டு வேலை செய்யலன்னு இல்லை, நோ ப்ராப்ளம். அடுத்த கார்டு எடு, அதுவும் வேலை செய்ய, நோ ப்ராப்ளம். இப்போ புதுசாக ஒரு கார்டு வாங்கணும், அது எந்த கார்டு? அதை கொடுத்து எதுக்கு இந்த வாழ்க்கை?
நகை போடலைன்னா யார் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க? பிரைஸ் எல்லாம். ஆனால் கவலைப்படாதே. நான் சொன்ன உடனே கவலைப்படாமல் போய் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். கர்த்தர் உங்களை விசாரிப்பார். குழந்தைக்கு பால் டின் இல்லையா, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பால் டின்னை வாங்கு, சரியா? இல்லை ஒரு அவசரமான தேவையாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கு. ப்ரைஸ் எல்லாம். நெக்லஸ் வாங்குறதுக்கு உனக்கு எதுக்கு கிரெடிட் கார்டு? சம்பாதிச்சு போனஸ் வந்தால் வாங்கி கொடு, சரியா? அப்படி போனஸ் உனக்கு வர்ற போனஸ் நெக்லஸ் வாங்க பத்தலைன்னா ஒரு 2 கிராமுக்கு ஒரு நைஸாக ஒரு இந்த சுண்டை விரலுக்கு ஒரு, அந்த அம்மா ஒவ்வொரு விரலும் கட்டை விரல் மாதிரி இருக்குது, அதனால் சுண்டை விரலை பார்த்து ஒரு சின்னதாக ஒரு மோதிரத்தை வாங்கி கொடு, போதும். ப்ரைஸ் எல்லாம். நேரம் வரும் பொழுது காலிலேருந்து கையிலேருந்து எல்லாத்துக்கும் வாங்கித்தா, எல்லாத்துக்கும் 2 சவரத்துக்கு வாங்கித்தா. அந்த அம்மா நடக்கும்போது ஜிங்குன்னு வர மாதிரி வாங்கித்தா. அது நேரம் வரும்போது வாங்கித்தா. ப்ரைஸ் எல்லாம். அல்லேலூயா. நம்ம சபையில் சில ஆட்கள் இருக்காங்க, காசு இருந்தாலும் வாங்கி தர மாட்டேன். அப்படியும் சில பரிசுத்தவான்கள் இருக்காங்க, காசு இருந்தாலும் மனைவிகளுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டாங்க. மனைவிக்கு காசு இருந்தாலும் என்ன, அப்படியும் இருக்கக்கூடாது. நீங்கள் சம்பாதிக்கிறத அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு அனுபவிக்க முடியலன்னா எங்ககிட்ட கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா பிரசங்கி புஸ்தகத்தில் வாஸ்தா அனுபவிக்கிறதே தேவ கிருபைன்னுது. ஆமென். அனுபவிக்கிறதே தேவ கிருபை. உங்களுக்கு ஒருவேளை அந்த கிருபை இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒன்லி சம்பாதிக்கிறது மட்டும்தான் கிருபையாக இருக்கலாம். ஸோ அதனால தான் ஆண்டவர் திருமணத்தை உருவாக்கினார். கணவன் பாவம், அவர் வேலை செய்து தலையெல்லாம் கொட்டி முடியெல்லாம் கொட்டி சம்பாதிச்சு கொண்டு வராங்க. இந்த அம்மா அனுபவிக்கிறாங்க. அதான் ஒரு முறை யாரோ சொன்னாங்க, ஒபாமா அமெரிக்காவில் பிரசிடென்ட் ஆன உடனே இந்த அம்மா பட்டுப்புடவை கேட்குதான். ஏம்மா ஒபாமாவுக்கு உனக்கு என்னம்மா சம்மந்தம் அப்படின்னா, இல்லைங்க, உலகத்திலேயே பெரிய நாட்டு அதிபர், ஒரு பெரிய நாட்டுக்கு அதிபர் தேர்ந்தெடுக்கிறாங்க, எந்த நேரம் நான் பட்டுப்புடையில் கட்டிட்டு போனால் தானே உங்களுக்கு மரியாதை, ஒபாமாவுக்காக. சரி, கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பாதத்துக்கு வாங்க. கர்த்தருடைய பாதத்துக்கு வாங்க. தேவனுடைய பாதத்தில் நேரத்தை செலவழித்து பார், அதனுடைய மகிமையை நீ காண்பாய். அல்லேலூயா. ஜெபிக்கிற உங்களுடைய மகிமையே தனி பிரதர், தனி. தேவ சமூகத்தில் போய் முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிறாங்களே, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையே வித்தியாசம். அல்லேலூயா. வித்தியாசம், அற்புதம், அதிசயம், மகிமை. உன்னை மலைமேல் உள்ள பட்டணமாய் மாற்றுவார். கேதுருவை போல நீ வளருவாய். அல்லேலூயா. தேவ சமூகம். கவலைப்பட்ட மரணம். கவலைப்படாத. எதுக்கு கவலைப்படுற? எல்லாத்தையும் கர்த்தர் கையில் கொடுத்துருங்க. சுவாமி நீங்கள் பார்த்துக்கங்க, தம்புவை பார்த்துக்கங்க, ஜானியை பார்த்துக்கங்க, சபையை பார்த்துக்குங்க, புக்கிட் பாட்டை பார்த்துக்கங்க, நீங்கள் பார்த்துக்கங்க. ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்குவார். அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீ நைட்டு 2 மணிக்கு என் வீட்டில் தட்டி எனக்கு கொண்டு வந்து கொடுப்ப $. அவர் நீ கொடுக்கல அவனே, உனக்கு 4 நாளைக்கு தூக்கம் வராது. பிரைஸ் எல்லாம். வயிற்று வலி அப்படி தான் உருளும், அப்படியே வயிறு வலி துடிப்பு. ஆண்டவர் பேச போய் கரெக்டாக கொடுக்க வேண்டியதை கொடு. எவ்வளோ ஆண்டரே? $40,000. அப்படியா? அவ்வளோதானே பேங்க்ல இருக்கு? ஆமாம், எடு நீனு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு போங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்குவார். அப்போ யாருக்கோ பேங்க்ல 40,000 இருக்கு. ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். சரியா? ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். மல்கியா 3வது அதிகாரம் 8-10. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையில் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களில் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள்.
அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை வஞ்சித்தால் சாபம். என்ன? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இன்றைக்கு ஜீவன் இல்லாவிட்டால் ஆசீர்வாதம், மரணம் இல்லாவிட்டால் சாபம் சபையின் மீது, சபை பிள்ளைகள் மீது ஏன் தெரியுமா வருது? தேவனை நம்ம வஞ்சிக்கிறோம். நம்முடைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை வஞ்சிக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தர்றதில்லை. தேவனுடைய நாளாகிய பரிசுத்த ஆராதனை நாளை நம்ம ஆண்டவருக்கு தர்றதில்லை. என்ன? ஸோ ஆண்டவருக்கு நம்ம வஞ்சிக்கிறோம். நம்முடைய தசமபாகம் காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொடுக்கறதில்லை. தேவனுடைய ஆலயம் இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு கோத்திரம், லேவி கோத்திரம். அந்த கோத்திரம் வேலையெல்லாம் செய்யாது. அந்த கோத்திரத்திற்கு முழுக்க முழுக்க வேலையே தேவனுடைய ஆலயம். மற்ற 11 கோத்திரங்கள், மற்ற 12 கோத்திரங்கள், இந்த லேவி கோத்திரம் எடுத்து யோசேப்பின் பிள்ளைகள் 2 கோத்திரமாய் வருவாங்க, மனேஷா, எப்ராயிம். அந்த 12 கோத்திரங்கள் கொடுக்கிற தசம பாகத்தில் ஒரு கோத்திரம் ஆசீர்வதிக்கப்படும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிதான் ஆண்டவருடைய ஒழுங்கு. இன்றைக்கு நாம தேவனை வஞ்சித்தால் ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டார், சாபம் உள்ள நுழைஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்முடைய சபையில் நமக்கு ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்திருக்கிறார். இந்த நேரம் நம்மால் ஒவ்வொருத்தரும் எழும்பி கட்டணும். அன்றைக்கு நெகேமியா நாட்களில் அவரவர் வேலை செய்து கட்டினார்கள். ஏன்னா ஜனங்கள்லாம் அங்கேயே இருந்தாங்க. இன்னைக்கு நாம் எங்கேயோ இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் நம்முடைய சபையினுடைய வேலையை, யாரோ ஒரு ஒரு ரெனோவேஷன் கம்பெனி அதை வேலை செய்ய போகுது. நாம் இன்னைக்கு போய் அங்கே போய் நம்ம செங்கல் அடக்க முடியாது. ஆனால் நாம் அதை தாங்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை வஞ்சித்தாலே சாபம் வந்துடும். தேவனை ஒரு தேவ பிள்ளை வஞ்சிக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரத்தில் தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாகிலும் தேவனுக்கு நேரத்தை கொடுத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். சிலுவையில் ஆண்டவர் எவ்வளவு கடினமாய், எவ்வளவு கொடுமையாய் மரணத்தை அனுபவித்தார். அந்த மரணத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்திற்காய், உம்முடைய மரணத்திற்காய் ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நேரம் கொடுத்து தேவனை துதிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம துதிக்க வேண்டிய சில கட்டாயமான துதிகள் உண்டு. பிதாவானவர் சொந்த குமாரனை கொடுத்தார், பிதாவானவரை ஸ்தோத்தரிக்கணும். சொந்த குமாரன் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், அவரை நாம் துதிக்கணும். வேத வசனங்களுக்காக துதிக்கணும், கிருபைக்காக தேவனை துதிக்கணும். பரிசுத்த ஆவியானவர்களை நிறைந்து அந்நிய பாஷை பாடலோடு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை, கிருபை கொடுக்கிறாரே, பாதுகாப்பை கொடுக்கிறாரே, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரே, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரே. அதற்காக தேவனை துதிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ரட்சிப்பை கொடுத்தாரே. ஆமென். துதிக்கணும். தேவனை துதிக்காதவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் குறைந்து சாபங்கள் பெருகும். தேவனை துதித்து பாருங்க, எரிகோ கோட்டைகள் உடைஞ்சிடும். நிறைய பேர் தேவனை துதிப்பதில்லை. அதனால தான் அந்த ஆராதனையில கூட தேவனை துதிக்கணும். நம்ம ஆட்கள், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆராதனையில ஜபத்தை கொண்டு வந்துடுறாங்க. ஜபம் வேண்டாம். ஆராதனையில நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி ஸ்தோத்திர பாடல்கள், ஸ்தோத்திரங்கள். ஆமென். தேவனை துதிக்கல அப்படின்னாலே சாபம் வரும். உன் ஆசீர்வாதத்துக்கு நீயா காரணம்? அவர்தானே காரணம். அவர்தானே நமக்கு குழந்தையை கொடுத்தார், அவர்தானே வேலையை கொடுத்தார், அவர்தானே நமக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அதற்கு அவருக்கு நன்றி சொல்லணும். நீங்க தந்ததற்காய் நன்றி, நீங்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி, நீங்க கொடுத்த படிப்புக்காய் நன்றி. ஏன் நாம ஒரு கை இல்லாம, ஒரு கண் இல்லாம ரோட்ல பிச்சைக்காரனா இருந்திருக்கலாம்ல? இருந்திருக்க கூடாதா? ஆமென். நம்மள ஆண்டவர் எத்தியோப்பியாவில் சாப்பாடு தண்ணி இல்லாம வயிறெல்லாம் எலும்பா தெரியுது, அந்த ஆளா உன்னை வச்சிருக்கலாம்ல? ஆமென். நம்மள ஆண்டவர் இங்க சிங்கப்பூர்ல ஏர் கண்டிஷன் ரூம்ல வச்சிருக்கிறாரே, நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி சொல்லலாம் சாபம் வரும்.
ஆமென். நான் அப்படிதான் நான் நினைப்பேன். நான் இதெல்லாம் என் மனசுல ஓடுற எண்ணங்கள். சுவாமி, நான் தெருவில் பிச்சை எடுக்கலையே ஆண்டவரே, ஆண்டவரே என்ன அந்த நிலைமையில நீ வைக்கலையே ஆண்டவரே, ஆண்டவரே நானும் அப்படி இருந்திருக்க வேண்டியவன் தானே சுவாமி, எனக்கு எவ்வளோ கிருபை கொடுத்து இந்த குப்பையை தூக்கி மேலே வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. ஆமென். நம் தாழ்விலே நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதிக்காம நீ இருந்தீன்னா ஐயோ சாபம் வந்துடும். துதி ஒரு விதத்துல சாப கோட்டையை இடிக்கும், இன்னொரு விதத்துல அக்கினி கோட்டையை உன்னை சுற்றி எழுப்பும். ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க தேவன் உன்னை சுற்றி ஒரு அக்கினி மதிலாய் அவர் வருவார். ஹல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகள் துதிக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும். இல்லாட்டா சாபம் நுழைஞ்சிடும். நீ ஆண்டவருக்கு கொடுக்கல அப்படின்னா நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற அந்த பெரிய பணம் ஒரு நாளில் டாக்டர்கிட்ட போய் சேரும், இல்லாட்டா லாயர்கிட்ட போய் சேரும். இது தெரியாது. இப்போ சொன்னோம்னா நீங்க நினைப்பீங்க, ஓ பாஸ்டர் நாங்கள் தசம பாகத்துக்காக பேசல. கர்த்தர் சபையை நடத்துறார். ஆமீன். கொடுக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. நான் சொல்றதுனால யாரும் புதுசா கொடுக்க போறதில்லை. ஆனால் நான் சொல்றது என்ன தெரியுமா, அந்த பணம் அப்படியே சாபமாய் மாறிடும், சாபமா மாறிடும். நீ பெருசா வீடு வாங்கி வச்சிருப்ப, எவனோ ஒருத்தன் அந்த ஆக்கிரமிச்சுட்டு போயிடுவான். பெரிய பெரிய நிலத்தை வாங்கி வச்சிருப்ப, தசமம் வாங்க தராம, காணிக்க தராம, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாம, மிஷினரியை தாங்காம, பெரிய பெரிய இடத்த வாங்கி வச்சிருப்ப, ஒரு நாள் வரும் யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வாங்க. சாபம் ஜனங்களுக்கு தெரியறதில்ல. அப்படியே அள்ளி கொண்டு போய் எதையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுவ, அது அப்படியே நீ போடுற வரைக்கும் அது நல்லா இருக்கு, நீ போட்டு அடுத்த நாள் டப்புன்னு போயிடும். சாபம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு சபைகள் கூட மாம்ச சிந்தையில ஊழியத்தை விட்டுட்டு எதையோ செய்துட்டு இருக்கு. ஊழியக்காரர்கள் கூட இன்னைக்கு எதேதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரோ ஜீவனா மரணமா என்ற கேள்வியை நமக்கு முன்பாய் வைக்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒருவேளை நம்ம வழி விலகி போயிருந்தால் இந்த காலை ஆராதனை நமக்கு ஒரு நல்ல ஒரு நேரத்தை கொடுக்கட்டும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, பரலோக பிதாவே, நீர் கொடுத்த உம்முடைய வாயின் வார்த்தைகளை இவர்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அப்பா. எனக்கு முன்பாகவும் இது வைக்கப்பட்டிருக்கப்பா. ஜீவனையே தெரிந்து கொள்ள கிருபை தாரும். சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஜீவனையே தெரிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவையே தெரிந்து கொள்ள கிருபை தாரும். எங்களை நடத்தும். சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். சத்தியம் விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. இன்றைக்கு இந்த சத்தியம் இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கட்டும். ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி நடக்கட்டும், சிலுவையை நோக்கி நடக்கட்டும். ஆண்டவரே, சோதம் குமாராவை நோக்கி அல்ல, சிலுவை நோக்கி நடக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்ட் ஆகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.